வெண்பாவ இந்த ரவுடிங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஆனா, மல்லிக்கு அதுக்கான காரணம் என்ன, ஏது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா, அதே சமயத்துல உண்மையிலேயே சுடர் அடுத்ததா சிக்கப் போறா அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தினால அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வெண்பாவ காணோம் அப்படின்னா, மல்லி எல்லாம் சாதாரணமா விட்டுருவாங்க. அடுத்ததா வந்து விஜய்க்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா விஜய்லாம் வந்து மல்லி மேல கோவப்பட்டு, மல்லி அந்த வீட்ட விட்டு விரட்டுவாங்க அப்படின்ற மாரி நெனச்சாங்க. இது எல்லாமே உண்மதான். ஏன்னா, விஜய் இருந்துட்டு எந்த விஷயத்துல வேணாலும் மல்லிய வந்து விட்டு குடுக்காம பேசலாம். ஆனா, வெண்பாவோட விஷயத்துல கண்டிப்பா கோவப்படுவாரு. ஏற்கனவே இந்த ரேணுகாவோட விஷயத்திலேயே விஜய் வந்து பயங்கர கோவத்தோட மல்லிய திட்டி அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சு, ஏது ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, அதே சமயத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் கிட்ட வந்து மல்லி நேரா போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அதாவது இங்க ரவுடிங்க நம்ம மல்லி கண்ணு முன்னாடியே தான் வந்து இப்போ வெண்பாவ கடத்துனாங்க. அதனால வெண்பாவ வந்து காணாம போயிட்டா அப்படின்ற மாரி, இல்ல மத்த எந்த விஷயங்களும் சொல்லி நம்ம அ மல்லி வந்து கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல கிட்னாப் பண்ணிட்டாங்க. யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாரி தான் சொல்லப் போறாங்க. அதாவது மல்லி இருந்துட்டு வெண்பாவ வந்து தேடி ஒரு நாள் ஃபுல்லா அலைஞ்சுட்டாங்க. வெண்பா வந்து இங்கிருந்து கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்ததா வந்து எல்லா இடத்துலயும் தடவா தேடி பார்த்தாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. வேற வழி கிடையாது. விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி தான் ஆகணும். சீக்கிரமா வெண்பாவ எப்படியாச்சும் காப்பாத்திரணும். யாரு கடத்துனாங்க, என்ன ஏது அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. அதனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவும் வந்து போராடிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு நேரா வந்து வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஏன்னா, ஏற்கனவே விஜய் கிட்டலாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது, வெண்பா இப்போ மல்லி கூட வரல. "என்ன மல்லி, வெண்பா எங்க போயிட்டா? வெண்பாவ காணோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அந்த ஒரு டைம்ல மல்லியால உண்மைய மறைக்காம இருக்க முடியாது. ஏன்னா, உண்மைய மறைச்சு கடைசில வெண்பாவுக்கு எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம விஜய் வந்து செம்ம ருத்ர தாண்டவம் ஆடிருவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்போ வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, "விஜய் நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. அதே மாதிரி நாங்க 2 பேரும் இப்படி நாங்க அங்க போயிருந்தோம்ல, அந்த ஒரு டைம்ல ரவுடி ஒருத்தன் வந்து வெண்பாவ கடத்திட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல விஜய். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நடந்தது எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த நம்ம விஜயால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா கதறி அழுறாங்க. அப்படியே தலைய அடிச்சுக்கிட்டு, "என்ன சொல்ற மல்லி நீயி? என் வெண்பா எங்க போயிட்டா? வெண்பாவ யாரு கடத்துனது? என்னதான் நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லி வந்துட்டு, "எனக்கு எதுவுமே தெரியல விஜய். எங்கிருந்தோ ஒரு ரவுடி வந்தான். கடைசியில இப்படி நடந்துச்சு. அதாவது வெண்பா எங்கேயோ போயிட்டு வந்தா, அந்த ஒரு டைம்ல அந்த ரவுடி இருந்துட்டு, நம்ம வெண்பாவ வந்து கடத்திட்டா. அவன் வந்து முகத்துல துணிய கட்டியிருந்தனால என்னால கண்டுபிடிக்க முடியல. எப்படியாச்சும் சீக்கிரமா நம்ம வெண்பாவ காப்பாத்திறணும் விஜய். அந்த ரவுடிங்க யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வெண்பாவோட உயிருக்கு எந்த ஒரு நேரமும் ஆபத்து வரலாம். அதனால எப்படியாச்சும் சீக்கிரமா வெண்பாவ கண்டுபிடிக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எந்த காரணத்த கொண்டும் வெண்பா வந்து இவங்களோட கையில சிக்கிடவே கூடாது அப்படின்றதுல மட்டும் இவங்க எல்லாருமே தெளிவா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மையா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம விஜய் இருந்துட்டு, "மல்லி வந்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்க கூடாதா மல்லி? என்ன இப்படி இந்த காரியம் பண்ணி வச்சிருக்க? வெண்பாவுக்கு மட்டும் எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் ரொம்ப இதாயிடுவேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காரு. கடைசியில இதுக்கு மேல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு, அடுத்ததா வெண்பாவ எப்படி காப்பாத்துறது அப்படின்ற வழிய பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லி கிளம்புறாங்க. ஆனா உண்மை என்ன? அதாவது உண்மையிலேயே இங்க அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு? உண்மையிலேயே எதுக்காக இப்ப வெண்பாவ வந்து திடீர்னு கடத்தணும்? அப்படின்ற நெறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது. அதாவது வெண்பாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடரு, அடுத்ததா ரகு, இங்க நடந்துட்டு இருக்க டிராமா, உண்மையிலேயே வந்து எதுக்காக இது எல்லாமே நடந்துச்சு? அதுவும் இல்லாம கதிரேசன் தாத்தாவோட வீட்ல இருந்து ரூ. 50,00,000 எடுத்தது இந்த இங்க இருக்கக்கூடிய அதாவது ரேணுகாவும், அடுத்துதான் வந்து இந்த ரகுவும் தான் அப்படின்றதுல இருந்து எல்லாமே டீட்டெயிலா வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ரகுவையும், சுடரையும் வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம ரூ. 50,00,000 திருடுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த போலீஸ் வேற வந்து தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பிரச்சனையில வந்தது தான் இவ்ளோ பெரிய ஒரு குளறுபடி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த சுடர் இருந்துட்டு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரகு கிட்ட பேசுறதுக்காக போய் வெண்பாவோட கண்ல பட்டு வெண்பா எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உண்மைய தெரிஞ்சுக்கிட்ட வெண்பாவ உயிரோட விட்டா வேலைக்காகுமா? அந்த வெண்பாவ கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ அந்த ரவுடிய வச்சு கடத்த சொன்னாங்க. அதுவும் இல்லாம
இந்த ரகு, அதுக்கப்புறம் இந்த சுடர் இவங்க 2 பேருமே நம்ம வெண்பா கண்ணு முன்னாடி நின்னுகிட்டு, இதுக்கு மேல இந்த வெண்பா உயிரோட இருந்தா கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை. இந்த வெண்பாவோட கதைய முதல்ல முடிக்கணும். அப்பதான் வந்து நம்ம நெனச்சது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கண்டிப்பா நம்ம இந்த ஒரு விஷயத்த செஞ்சாகணும் அப்படின்ற மாரி முடிவு பண்றாங்க. இப்போ வெண்பாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே தன்னை பெத்த ரேணுமா கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா அதே சமயத்துல நம்ம வெண்பாவ காப்பாத்துறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சுடர் அடுத்ததா வந்து இந்த ரகு இவங்கெல்லாம் சும்மா கிடையாது. ஏற்கனவே பல பேரோட வாழ்க்கைய நாசம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, வெண்பாவ வந்து கொல்றதெல்லாம் இவங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அ இந்த கதிரேசனுக்கும் உண்மை தெரிஞ்சது. ஏன்னா வெண்பாவ காணோம் அப்படின்னா, விஜய் எந்த அளவுக்கு துடிக்கிறாரோ, அதே மாதிரி நம்ம அதாவது அ இவங்க கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே துடிப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாரியே நாடகம் ஆடுவா. என் பொண்ணுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா உன்னை கொன்னுடுவோம் மல்லி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சுடர் எந்த இதுவும் பண்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா. அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியாம நம்ம மல்லி வந்துட்டு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம வெண்பாவை காப்பாத்த போறாங்களா, என்ன நடக்க போகுது, உண்மையிலேயே அடுத்தது வந்து இந்த சுடர் எப்படி சிக்க போறா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா நடக்க போகுது. அதுலயும் வெண்பாவுக்கு எல்லா உண்மையுமே ஏதோ முன்னாடியாச்சும் அரைகுறை உண்மைதான் தெரிஞ்சுச்சு. ஆனா இப்போ வெண்பாவ கூட்டிட்டு போய் எல்லா உண்மையுமே சொல்லி ஒரு மிகப்பெரிய சூப்பரான விஷயத்தையே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.